வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணபதி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வழக்கமான ஒரு கேள்வி கணபதி நிகழ்ச்சி அல்ல இது. ஈஷா யோகா மையம் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிந்த பெயர் தான். மிக சமீபத்தில் எல்லா செய்தி ஊடகங்களுடைய புண்ணியத்தினால இன்னும் அதிகமான மக்களை சென்றடைந்தது. அதற்கான காரணம் ஒரு சர்ச்சை. இந்த யோகா மையத்தில் சந்நியாசத்துக்கு சேர்க்கப்படுபவர்கள் பலவந்தமாக வலுக்கட்டாயமாக சேர்க்கப்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை பெற்றோர்கள் புகார் சொல்ல, அதற்கான பதில் அவங்க வர ரெண்டு பக்கத்துலையும் ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் நடந்தன. அடுத்ததாக இன்னொரு பெண் கூட நான் மிக விரைவில் ஈஷா யோகா மையத்தில் நிரந்தர சன்னியாசியாக சேர்ப்பேன் என்று சொல்ல, அவருடைய பெற்றோர்கள் இல்லை அவங்கள ஏமாத்துறாங்க என்று புகார் சொல்ல, இது ஒரு என்ன மர்மம், என்ன பிரச்சனை இங்கே நடக்குது அப்படின்ற ஒரு வியப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தியது. அந்த வியப்புக்கு விடை தரக்கூடிய முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இன்று நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினராக சத்குரு என்று தன்னுடைய அன்பர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். சத்குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜக்கி வாசுதேவ் ஒரு கடவுளா, அல்லது கடவுளுக்கான மீடியேட்டரா, அல்லது எல்லாரும் மாதிரியும் ஒரு யோகா பயிற்சி பண்ணக்கூடிய அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா? சத்குருன்னு என்னென்னா, ஒரு மனிதனை அவனுடைய முழுமையான தன்மை உணர வைக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிற ஒரு வழிகாட்டு, அதுக்கான கைடா ஒரு முழுமையான மனிதன். அதுக்கு தான் யாரோ கேட்டாங்க, அதுக்கு நான் ஜிபிஎஸ் மாதிரி தானே. இப்போ நான் இப்போ தானே கைலாஷ்லேருந்து வந்தேன். அங்கே இமாலய மலையத்தில் ஏறப்போ அங்கே இப்போ எழுத்து படிப்பு இல்லாத ஒரு ஆள் இருப்பா, ஷெர்ப்பான். அவனு சும்மா இப்படி சொல்கிறான், அவன் சொன்ன மாதிரி நான் போய்க்குவேன். நான் சத்குரு, நான் விருப்பத்துக்கு போகிறேன்னா தொலைஞ்சு போவோம் எங்கேயோ மலையில். அந்த ஒரு சூழ்நிலையில் அவன்தான் சத்குரு நமக்கு. உள் சூழ்நிலையில் இவன் சத்குரு, அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு பரிபூர்ண நிலைமையை ஒரு மனிதன் அடையிறதுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு மென்டார் அப்படின்னு சத்குரு அப்படிங்கிற பொசிஷனை, உங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். நான் படித்த வகையில் எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் 1/10 கூட 1/100 கூட கிடையாது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தனி மனிதர்கள் சார்ந்த விஷயம் இல்லையா? இதை ஒரு மாசா சொல்லித்தர முடியுமா? எல்லாரும் வாங்க, மொத்தமாக சொர்க்கம் போகலாம், மொத்தமாக ஞானம் அடையலாம், மொத்தமாக இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இது ஒரு பர்சனலான இண்டிவிஜுவலான விஷயங்கள் இல்லையா? டெஃபினட்டாக உள்நோக்கி போகிறதுன்றது எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவலாக இதுதான். ஆனால் ஒருத்தருக்கும் சொல்லி கொடுத்து போனால் தனியாக ரொம்ப நேரம் ஆகும். ஆரம்பத்தில் அடிப்படை சொல்லிக் கொடுக்குறப்போ, ஏபிசி சொல்லிக் கொடுக்குறப்போ எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறது. ரொம்ப வளர்ந்துட்டிங்கன்னா தனித்தனியாக தான் சொல்லிக் கொடுக்குறது, பிஹெச்டிக்கு தனியாக. ஆமாம். ஸோ இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகும்போது, ஒரு நிறுவனம் மயம் ஆகும்போது நிறைய சிக்கல்கள், நிறைய ஃபார்மாலிட்டிகள், நிறைய சட்டம் திட்டம், இது மாதிரிலாம் அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ எப்போ ஒரு ஆன்மீக விஷயம் ஒரு நிறுவனமாக மாறுதோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் அப்படி வரலைங்க. எல்லாமே நாம் நாட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அதுபடியாக போகிறோம். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய விருப்பத்துக்கு நாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நாட்டில் இருக்கிற சட்டத்துப்படியாக தானே போயிருக்கிறோம். அதுக்கு தப்பாக போனால் அரசாங்கம் இருக்குது தானே. இதுக்கு பொதுவாக ஒரு குருட்டை எதுக்கு தேடி வருவாங்க? இப்போ நான்லாம் ஒரு குருட்டை போகணும் அப்படின்னு நினச்சேன்னா, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வெளியே வரணும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். அப்படி இல்லை, நான் அப்படி போவேன், என்னுடைய அஞ்ஞானம் அப்படி இருக்கலாம், மற்றவங்க வர்றதுக்காக அவங்கள வரலாம். பட் நான் எப்படி போகணும்? கோயிலுக்கு போகிறதோ, குருவை பார்க்குறதோ இது மாதிரி ஞானம் அடையணும், அமைதி அடையணும், சாந்தம் இருக்கணும், ஒரு பிரச்சனைகள்லாம் வெளியே வரணும்னு. ஆனால் அந்த குருவுமே, அந்த குருவோட இன்ஸ்டிடியூஷனுமே பிரச்சனைக்கு உள்ளாச்சுன்னா, குருவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பிரச்சனை இல்லை. பேசிக்கிறாங்க, எல்லாருக்கும் பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குது, பேசிக்கிறாங்க. எதனால சட்டப்படியாக எதை தப்பாக பண்ணியிருந்தா அரசாங்கம் இருக்குது, அவர் வேலை எல்லாரும் இவரே பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏதோ சட்டத்தில் இது கொஞ்சம் புரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சுருந்தால் அது சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தெரிஞ்சு எது பெரிய தப்பு எது பண்ணல, அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரல இது வரைக்கும். எனக்கு பிரச்சனைன்றது கிடையாது, நான் சுக்கமாக தானே இருக்கிறேன். தெரியாமல் ஏதாவது 1-2 வயலேஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வயலேஷன் ஒன்றும் இல்லைங்க. இந்த சட்டம்ன்றது சில விஷயத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சில புரியாமல் சில ஸ்டெப்ஸு ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் தெரியாமல். இப்போ அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க, அது சரி பண்ணியிருக்கிறோம். அந்த வழியில் இருக்குது இப்போ டிபார்ட்மெண்ட்டில், அவ்வளோதானே. ஓகே. சந்நியாசம் பெறுறது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். நான் ரெகுலர் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணும்னு நினச்சிட்டு வரும்போது
இதுக்கு எக்ஸ்டர்னல் விஷயங்கள், நான் மொட்டை அடிக்கிறது, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக தாடி வளர்க்குறது, இல்லாட்டி இது மாதிரி ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் போடுறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? இதெல்லாம் தேவையா? ஒரு விதமான ஹேர் ஸ்டைல் வச்சா சன்னியாசம் ஆகுமான்னு கேட்குறேன். இல்லை உங்கள் மாதிரியே துணி போட்டால் நாம் சரியாயிடுவோமான்னு கேட்குறேன். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டில் அனாதி காலத்துலேருந்து எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறேன். நான் ஒரே ஆள் தானே இங்கே இந்தியன்னு. மித்தவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ஆள் போய் ரொம்ப நாளானாலும் அந்த அடிமைத்தனத்தில் தானே இருக்கிறாங்க. அவர் மாதிரி முடி வச்சுக்கிறாங்க, அவர் மாதிரி துணி போட்டுக்கிறாங்க, அவர் மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவர் மாதிரி தோல் பண்ணுறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறாங்க. ஆனால் தோல் மாறல. நான் அப்படி இல்லையே. நம்ம நாட்டிலே முதல்லேருந்து நாம் எப்படி போயிருந்தோம் அப்படி இருக்கிறோம். நான் தாடி நான் வச்சுக்கலைங்க, நான் ஒன்றும் பண்ணல, அதனால இப்படி வருது. இயற்கை எப்படி என்னை வச்சிருக்குதோ அப்படி இருக்கிறேன். என்னுடைய கேள்வி, இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ், ஹேர் வளர்க்குறது, காஸ்டியூம் வச்சுருக்குது, அதில் சில பர்டிகுலர் கலர் பற்றி போகிறது, காவி கலரில் நிற்கிறது, இது மாதிரியான, அதுக்கு சன்னியாசிக்கு முதல் லெவலில் இருக்கிறவங்க வந்து ஒயிட் கலர் இருக்குது, இது மாதிரியான ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதுக்கு ஏதாவது வெறும் அடையாளத்துக்கான விஷயம் தானே, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது ரீசன்? அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. விஞ்ஞானம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆன்லைன் ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லலாம். இப்போது மனிதனுக்கு முடியன்னு தானாக வளருது. ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கை நமக்கு தலையில் முடி கொடுத்துருச்சு. இது நாம் குறிப்பிட்ட நாள், சும்மா ஏதோ ஒரு நாள் இல்லை, நேற்று சிவராத்திரி அப்படின்னா அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த நாள் காலையில் எடுப்பாங்க. இது எடுத்தால் தானாகவே சக்தி, உடலில் இருக்கிற சக்தி மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. உயிர் சும்மா உயிராக இருக்கணும்னா அந்த சக்தி ஒரு நிலைக்கு வந்தால் தான் அதுக்கு முடியும். இல்லை, நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோலையும் வரைஞ்சும் கேள்விப்பட்டும் நேர்லையும் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஜடாமுடி வச்சுருக்குறாங்க, ஃபுல்லாக தாடி வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் வந்து மொத்தமாக மலிச்சு விட்றோம். ஜட முடி வச்சது என்னத்துக்குன்னா, ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு அவருடைய சக்தி ஒரு நிலைக்கு உச்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உச்சிக்கு வந்துருச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல கருவி தேவை. நல்லா முடி இருந்தால் கட்டி போட்டுக்குவாங்க. எனக்கு அப்படி முடி இல்லை, அதுக்கு துணி கட்டிக்கிறேன். ஏதோ ஒன்று கட்டிக்கணும், இல்லைன்னா அது ஒரு கண்ட்ரோலில் இருக்காது. அந்த நிலைக்கு வர்றவருக்கு முடி எடுக்கிறாங்க, ஏன்னா வரணும், அந்த மாதிரி வரணும்னு நோக்கி எடுத்துக்கிறாங்க. இது பல நிலையில் இருக்குது. அது விஞ்ஞானபூர்ணமாக நடக்குது. இது ஒன்றும் சும்மா ஏதோ மதத்து சார்பில் இல்லை நம்ம விருப்பத்துக்கு வந்த மாதிரி பண்ணிக்கல. எப்படி ஒரு தனி மனிதனுக்கு தேவையோ அப்படி செஞ்சால் தானே. இப்போது நீங்கள் பலவிதமான செடி இருக்குது, ஒரு செடி கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு செடி சும்மா விட்டுருக்குறோம். எதுக்குன்னா அந்த செடிக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணாதானே. நீங்கள் முன்னாடி உங்களுடைய இந்த யோகா மையத்தை ஆரம்பிச்சுட்டு இருந்த காலத்தில் 90s சொல்லணும்னா உருவ வழிபாடுக்கு எதிராக நீங்கள் பேசியிருந்துருக்கீங்க. இப்போ கூட உருவ வழிபாடுலாம் வேண்டாம், அது வந்து அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரோதமான எகெயின்ஸ்டாக இல்லை, பட் உருவ வழிபாடு தேவையில்லைங்கிற சென்ஸில் பேசுகிறீங்க. பட் இங்கே உங்களுடைய ஈஷா யோகா மையத்தில் பெரிய பெரிய உருவங்களாக இருக்குது. இப்போது இந்த 200 பேர் பிரம்மச்சரி இருக்கிறாங்க. எதனால் உருவ வழிபாடு ஒரு நாள் போய் பண்ணாங்களா கேளுங்க, பண்ணல. ஆனால் வெளியிலேருந்து வர்றாங்க முதலாவது நாள், அவருக்கு பண்ணணும்னு இருக்குது, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு கூட நம்ம பூஜை பண்ணுறது கொடுக்கல, சும்மா அங்கே உட்கார்றதுக்கு மட்டும்தான். பூஜை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பூஜை பண்ணுறதுன்னு நமக்குள்ளே பக்தி வெளியப்படுறதுக்கு ஏதோ ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. அவர் சடங்கு இல்லாமல் பக்தியாக இருக்க முடியும்னா பிரச்சனை இல்லை. சடங்கு தேவைன்னா பண்ணிக்கிட்டும், அவனுடைய வளர்ச்சி எந்த நிலையில் இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது தானே. இல்லை, உங்களுடைய தியான லிங்கத்தில் எப்படி போகணும், எப்படி உட்காரணும், என்ன பண்ணுங்கிறவருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. நான் போய் என்னுடைய சொரத்துக்கு இருக்க முடியாது. உங்களுடைய லிங்க பைரவியில் எப்படி கும்பிடணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாமே சிஸ்டம் இருக்குது. அங்கே சம்படி இஸ் தேர் அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்லோகங்கள்லாம் வேறு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் எ டெம்பிள் வர்ஷிப். சரி, ஒரு விஞ்ஞானம் இருக்குது. எதுக்கு இப்படியே கும்பிடணும்னு சொன்னதுன்னா, உடல்ன்றது நாம் ஒரு ரொம்ப ஸ்தூலமான நிலையில் உபயோகப்படுத்த முடியும், இல்லை ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்த முடியும். இதுக்கு பலவிதமான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு லேப்டாப்னா என்னன்னு புரியல, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆணி அடிக்கணும்னா அதே சுற்றி மாதிரி அடிச்சிங்க, அப்படியும் வேலை பண்ணும், என்ன பண்ணுறது. பட் அதுக்காக உருவாக்கி இருக்கிறோம். இது அப்படி தான் உடல்ன்றது. இது நாம் ரொம்ப சும்மா பிழைப்புக்கு, இனப்பெருக்கிறதுக்கு, சாகிறதுக்கு உபயோகப்படுத்தலாம், இல்லை ஒரு உயர்ந்த நிலையில் உபயோகப்படுத்தலாம். இப்போ இது பிரச்சனை இது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நாட்டில் எனக்கு தெரியாதது உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியுது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னு, உங்களுடைய ஃபிலாசபி
உருவ வழிபாட்டுக்கு எதிரானதா இல்லாட்டி உருவ வழிபாட்டை ஏற்கிறதா, இவ்வளவுதான். நீங்க கரூர்ல திருப்பூர்ல உங்களுடைய ஆரம்ப காலங்களெல்லாம் நீங்க லெக்சர் கொடுக்கும்போது உருவ வழிபாடுங்கிறது தப்பு, அது தேவையே இல்லை, அப்படி இல்லாத விஷயம், அப்படி உருவம்னே ஒன்று கிடையாது நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய உருவங்கள் உங்களுடைய மையத்தில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி இப்படி கும்பிடணும், இப்படி இப்படி பூஜை பண்ணணும், இது டைமிங்ல இருந்து எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் நான் தானே சொல்லணும். ஆமாம் ஆமாம். இப்போ நான் எப்பவுமே எதுக்கு எதிர்மறையாக நான் பேசலாம். முதல் அடிப்படையாக எனக்கு எந்த ஃபிலாசபி கிடையாது. இது ஒரு ஆன்மீகம்ன்றது எப்படி வெளியே வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள்ளே தேடுறதுக்கு ஒரு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இருக்குது. இந்த தொழில்நுட்ப நோக்கத்தில் நான் எப்பவுமே சொல்கிறேன், அப்போ சொன்னதில்லை இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் வெளியே இருக்கிறது எதுவும் உபயோகப்படுத்த வேண்டாம். எந்த உருவமும் தேவை வேண்டாம், எந்த மந்திரம் தேவை வேண்டாம், எந்த தேவை வேண்டாம், உங்களுக்கு எந்த பூஜை வேண்டாம். கண்ணு மூடி உட்காந்து எல்லாமே உள்ளே செஞ்சுக்க முடியும்னா எது தேவையில்லை. ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி நிலை இல்லையே. கண்ணு மூடின தூக்கம் தானே வருது நிறைய பேருக்கு. பூசலார் மாதிரி இருக்க முடியாது. கண்ணு மூடினா அவருக்கு வேற ஏதோ நடக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மந்திரம் கொடுத்தோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு செயல் ஒரு முறை கொடுத்தோம். இதுல என்ன தப்பு வந்துருச்சு? அது தயார் பண்ணாதானே மனிதனு. ஏபிசியை சொல்லி கொடுக்காம லிட்ரேச்சர் படின்னு சொல்ல முடியுமா? நான் வந்தப்போ நான் இருக்கிற நிலையில் நான் பேசினேன், அதுக்கு தகுதியான மக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. கூட்டம் அதிகமானப்போ எல்லாருக்கும் தேவையான மாதிரி ஒரு வழி தெரிஞ்சாதானே. நான் வந்து சன்னியாசம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எத்தனை நாள் எத்தனை வர்றீங்க? எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்கணும், பெரிய சிக்கலாரு. எத்தனை நாள்ல கிடைக்கும்? இதுக்கு ஏதாவது இந்த 30 days கோர்ஸ் 40 days 30 நாளில் ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி 30 நாள்ல சன்னியாசம் ஆறது எப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? நம்ம கிட்ட அப்படி 30 நாள்ல எல்லாமே சன்னியாசம் எடுக்க முடியாது. நீங்க ஒரு முதல்ல 3 லெவல் கோர்ஸ் இருக்குதுங்க. அது பண்ணணும்னாலே 1.5 வருஷம் ஆகும். நீங்கள் ஈசா யோகா பண்ணுவீங்க, பாவாஸ்பந்தனா பண்ணுவீங்க, ஹಠ யோகா பண்ணுவீங்க, சூன்ய தியானம் பண்ணுறீங்க, சாமியமாக பண்ணுறீங்க. இது 4 பயிற்சி பண்ணணும்னாலே 1.5 வருஷம் ஆகும். அது என்ன தொடர்ந்து ஒன்று முடிச்சு ஒன்று பண்ணிட்டாலே 1.5 வருஷம் ஆகும். அதை முடிச்சுட்டு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம், இங்கே 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கணும் இதுக்கப்புறம். ஆமாம், இங்கே இருந்தால் நாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம். எப்படியானாலும் நீங்கள் போகிற மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் 2 பேர் கூட வாழ முடியலன்னா இங்கே வந்து 2000 பேர் கூட நீங்கள் வாழ முடியாது. சுலபம் இல்லை இது. இது சுலபமான வாழ்க்கை நீங்கள் வரல, இது ரொம்ப கடினம். அப்படியும் 1.5 வருஷம் 2 வருஷம் வச்சாலும் உங்களுக்கு போகலன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட சொல்கிறோம். அப்ளிகேஷன் போட்டால் மினிமம் 1 year வெயிட் பண்ணணும். ஏன்னாத்துக்குன்னு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் கொடுக்குறது. ஸோ 4th year. ஆமாம், 1.5 years வந்து அந்த கிளாஸஸ் 3 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து அடுத்த 1.5 வருஷம் இங்கே இருக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர். அடுத்த 1 வருஷம் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பல விதமாக. இன்டர்வியூ மட்டும் இல்லை, கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எப்படி சுவாசிக்கிறீங்க, எப்படி சாதனை பண்ணுறீங்க, எல்லாமே கவனிப்பாங்க. அதுக்கு எல்லாம் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. எல்லாமே சமாதானம் ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவோம். நான் தனியாக இன்டர்வியூ பண்ணுறேன். அதுக்கு மேலே அவர் இருந்தால் சாதனை போடுவோம். அந்த சாதனை ரொம்ப தீவிரம், எல்லாருனாலே தாங்கிக்க முடியாது. ரொம்ப தீவிரமான சாதனை. காலையில் 3:30 மணிலேருந்து நடக்குது, நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும். எல்லாருனாலையும் தாங்கிக்க முடியாது. அது எல்லாம் தாண்டினாங்கன்னா அப்போ நாம் தீட்சை கொடுக்குறோம். இல்லை வேண்டாம், வாழ்க்கை கடைசியில் 60 வயசுக்கு அப்புறம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் ஒரு டோட்டலாக டிவைனாக தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஸ்டைலில் மாற்றிட்ட மாதிரி இல்லையா? 1.5 years கிளாஸஸ், 1.5 years ஸ்டே அண்ட் 1 year அப்ளிகேஷன், தென் இன்டர்வியூ, தென் சூப்பர்விஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஸ்டைல் மாதிரி தெரியலையா? கார்பரேட் ஸ்டைல். சாரி ஃபார் இன்டர்வென்ஷன். நான் ஒரு விவேகானந்தரை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் டச் பண்ணாரு, அந்த டச்லேயே அந்த ஹீல் இருந்தது. உடனே அப்படி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தீட்சைங்கிறது இட் இஸ் பாசிபிள் இன் சம் டச்சஸ். அந்த மாதிரி தீட்சை நாம கொடுக்குறோம் நிறைய. ஆனால் சன்னியாசம் கொடுக்கலன்னு சொல்கிறேன். விவேகானந்தருக்கு டச் பண்ணோட சன்னியாசம் கொடுக்கல பல வருஷத்துக்கு அப்புறம். அப்போ நீங்கள் சொல்கிறபடி தீட்சைங்கிறது வேற, சன்னியாசங்கிறது வேற. தீட்சை பல நிலையில் நடக்குதுங்க. முதல்ல யோகா ஈசா யோகா கிளாஸுக்கு வந்தாலே சாம்பவி மாமுத்ரா தீட்சை கொடுக்குறோம். பாவஸ்பந்தனா வந்தால் 4-5 தீட்சை நடக்குது. சமயமாக வந்தால் தொடர்ந்து தீட்சை நடக்குது 7 நாள். இது வேறு வேறு நிலையில் தீட்சை நடக்குது. தீட்சைங்கிறது சர்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கலாமா? சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து யூ ஹேவ் கிராஸ்ட் திஸ் லெவல். அப்படி ஒன்றும் இல்லை. விதை போடுற மாதிரி ஒரு விதை வச்சு பார்ப்போம். இது நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம், நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம், ஒரு தடவை உரம் வைப்போம். உரம் வச்சப்போ கொஞ்சம் கசிப்பாக இருக்கும், ஆனால் செடி நல்லா வளரும். இப்படி பல நிலை இருக்குது விஞ்ஞான பூர்ணமாக.
இது எந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. இந்த 200 பேரில் வந்து இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு சும்மா ஒரு குத்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தேவையில்லை. முக்கியமாக இந்தியன்ஸ் தான். ஃபாரினர்ஸ் என்ன ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு 10 பேர் இருக்கு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இந்த தீட்சை பெறுறதுல அல்லது இந்த சன்னியாசம் பெறுறதுல இந்தியன்ஸுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயத்தில்? உயிர்நிலையில் என்ன சுவாமி இந்தியன் ஃபாரினர்? உடல் நிலையில், மனநிலையில், உயிர்நிலையில் என்ன? சன்னியாசி என்ன? அவங்களுடைய வளர்ந்த விதம், அவங்களுடைய அதுக்கு தான் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சில வருஷம் எடுக்கிறோம் அவர் அதில் எல்லாமே சரியாகிறது. இதில் ஆண்கள் பெண்களுக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? ஒரு சன்னியாசம் பெறுறதுல ஆண் சன்னியாசம் பெறுறதுக்கும் பெண் சன்னியாசம் பெறுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? சாதனையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அடிப்படையாக ஒரு சன்னியாசி என்ன, உடலுக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் விட்டுட்டு உயிருக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் இருக்கிற ஒரு தன்மை. இந்த சாதனை எல்லாமே, இந்த தீட்சை, இந்த சாதனை, இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னன்னா உங்கள் உயிர் தன்மைன்றது ரொம்ப தீவிரமாக நடக்கணும். எந்த அளவுக்கு தீவிரமானா உடல் பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் போச்சு, உங்கள் அடையாளம் எல்லாமே உயிர் கூட வந்துடுச்சு. உயிர் கூட உங்களுக்கு கவனம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆனா பெண்ணா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏதோ டே டு டே ஆக்டிவிட்டிக்காக ஆண் பெண்ணன் பிரிக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா உள்தன்மையில், சாதனையில், ஆன்மீகத்தன்மையில் எந்த வித்தியாசம் கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸில் சில வித்தியாசங்கள் உண்டு. எல்லா அடிப்படையான ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்று தான். சில ப்ராக்டிசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரீசன்ஸ். இப்போ சமீபமாக ஒரு சர்ச்சை வந்தது, 2 பெண்கள், லதா கீதா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இங்கே வேறு, நீங்கள் வந்து பூர்வாசிரம பேர், அது இங்கே வேறு ஏதோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக ஏமாத்திங்க கூட்டு வந்துட்டாங்கன்னு யாரோ ஆக்டிவிஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னு அதுக்கு வந்து ஒரு பொறாமை காரணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஜெலஸ் காரணமாக இருக்கலாம் சொல்லலாம். பட் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் 8 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ வாட், கம்ப்ளைண்ட் எப்போனாலும் பண்ணலாம்ல? இப்போ வந்து எப்போ பிரச்சனை தெரியுதோ அப்போ பண்ணலாம். இல்லை உங்கள் பொண்ணு வீடு விட்டுட்டு போயிட்டான், 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சான்னு கேட்குறேன். எப்போ என்னைய பார்க்க அனுமதிக்கலையோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். பார்க்க அனுமதிக்காம ஒன்றும் இல்லையே, அதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட். இல்லை இது ஒரு ஏதோ வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சும்மா பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லை. நான் இன்னொரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இல்லாட்டி நாத்திகம் பேசுகிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. பட் அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் பண்ணும்போது ஹவு வி கேன் டவுட் தேர் இன்டென்ஷன்? சாமி, இந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி காலத்தில் இருக்கிறீங்கன்னா, தாய் தந்தை என்னென்ன பண்ணுற, தாய் தந்தையே இப்போது நீங்கள் திருப்பூரில் பார்த்தீங்க, நீங்கள் எல்லாம் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணீங்க, அந்த பொண்ணு ஏதோ தலித் பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு, ரோட்டில் வெட்டி போட்டாங்க, பொண்ணு பையனை 2 பேரும் வெட்டிட்டு போட்டாங்க. அப்படின்னு தாய் தந்தை எப்படி வெட்ட முடியும், தாய் தந்தை வெட்ட முடியும்னு அப்படியே நியூஸ் பண்ணுறீங்களா? தாய் தந்தை தானே வெட்டினாங்க. 1-2 வெட்டியிருக்காங்களா தாய் தந்தை உலகம் முழுக்கமா? நிறைய வெட்டியிருக்காங்க தானே. தாய் தந்தை எப்படி பண்ணிட்டாங்கன்னா தாய் தந்தையும் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ல உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க வந்து இதற்கு முன்னாடி அனுமதிச்சாங்க, அவங்க they were very well aware that both 100% they were aware. They've been coming here regularly every 3-4 months. They're visiting, staying in the ashram, happily being with their children. Suddenly something, I don't know what is the intention. I don't want to speculate on that, but definitely there is a vested interest in this. This is not about their children. This is about something else. பட் அவங்க பாருங்க, நம்ம வந்து இது கம்ப்ளைண்ட், நான் ஏற்கனவே சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான், இதுக்கு பின்னாடி வேற யாருமே பேட்டி கொடுக்கல. அப்படி நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தட் இஸ் வை நான் சொன்னது என்னென்னா, இது ஸ்பெக்குலேட் பண்ண விரும்பல நான். ஆனால் நம்ம கவனத்தில் வந்திருக்குது, நிறைய விஷயம் நடக்குது பின்னாடி. சில பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா 8 வருஷம் இங்கே தொடர்ந்து வந்து போயிருக்காங்க, அவர் அனுமதியோட வந்திருக்காங்க, குழந்தை அவர் கூட நல்ல தொடர்பு இருக்குது, ஃபோனில் பேசிக்கிறாங்க, வந்து விசிட் பண்ணுறாங்க, எல்லாமே தொடர்ந்து நடந்துருக்கு. அது எல்லாமே ஸ்டாப் ஆன பிறகு தான் அவங்க வெளியே வர்றாங்க. யார் ஸ்டாப் பண்ண அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அது தப்புங்க. இந்த பேட்டி கொடுத்தப்போ கூட வந்து போயிருக்காங்க. அப்படியும் நாம் அவருக்கு வரவேற்பு பண்ணி எப்படி ஒரு கெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படியே ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்கோம். நாளைக்கு இந்த அவருடைய குழந்தைய அவர் பார்க்க விரும்பலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம், இட் இஸ் பிட்வீன் தேம். என்னென்ன அடிப்படையாக எந்த பிரம்மச்சரிக்கா அவர் தாய் தந்தையோ அவர் ஃபேமிலியோ வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு நாம யாருக்கு தடுத்தலை. எல்லாருடைய தாய் தந்தை வராங்க, நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இதே மாதிரி அப்பர்னான்னு நினைக்கிறேன் இன்னொரு லேடி, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்களை பார்க்க விடலன்னா, அதுக்கப்புறம் திருப்பி இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணாங்க, நான் எப்படி நான் வந்து அங்கே சன்னியாசமாகிட்டு நான் போகிறது தான், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மை மைண்ட் அண்ட் மூட். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு புதுசாக ஏன் வருது? ஒரு நீ உங்களுடைய growth, இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய growth, ஈஷா யோகா மையத்துடைய வளர்ச்சிங்கிறது வந்து முதல் நாளில் நடந்த விஷயம் இல்லை. மோர் தென் ஒரு 20 இயர்ஸாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். 20 இயர்ஸாக இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணியே இருக்காங்க சில பேர்.
20 years a certain segment of the media has been continuously doing this to us. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, மரத்தில் மாம்பழம் ரொம்ப இருக்கிறதுனால தானே கல் வீசுகிறாங்க. வச்சுக்கிடுவோம், என்ன பண்ணுறது. வீசிட்டு கீழே மாங்காய் விழுந்தா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு இன்னொரு பழமொழியும் இருக்குது. உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி வந்து வெளியில் வருது. உள்ள ஏதோ ஒன்றும் இல்லை, ரொம்ப இருக்குது. இது ஒன்றும் இல்லாமையே உட்காந்துருக்குறோம், இங்கே ரொம்ப விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு என்னுடைய ஆசை. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட், அதாவது என்னுடைய பொண்ணை என்னுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லாட்டி சன்னியாசம் வாங்கிட்டாங்க, இல்லாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏன் வேறு ஆசிரமங்களில் வரலை? எல்லா இடத்துலையும் வந்திருக்குதுங்க. அவரெல்லாம் கொஞ்சம் மீடியா மேனேஜ் பண்ணுறாங்க, நான் மேனேஜ் பண்ணல. நான் முதல்லேருந்து சொல்லியிருக்கேன், மேனேஜ் பண்ண வேண்டாம், என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். நமக்கு ஒரே ஒரு சக்தி இருக்குதுங்க, உள் சக்தின்றது இருக்குது. என்னமே பண்ணுங்க, இது போய் எப்படி இருந்தால் குறிக்கோள் சேருதுன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் எந்த நோக்கத்தில் நாம் இது உருவாக்கி இருக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறும்ன்றது எனக்கு 100%, 100%. இதை பற்றி சும்மா மன உறுதி இல்லை, இது வேற மாதிரி உறுதி. எப்படியும் போய் குறிக்கோள் சேருது. நடுவில் என்னென்னமோ ட்ராமா நடக்கட்டுமே. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை இன்னும் தேவை நீங்கள் நினைக்கலையா? என்ன டிரான்ஸ்பரன்சி பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்கிறதானே பதில். இன்னும் என்ன டிரான்ஸ்பரன்சி பண்ணணும்? இட் இஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல், இட்ஸ் அபவுட் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் தான். இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் என்ன? இப்போது இது ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஃபேமிலின்றது கிடையாது. யார் டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்களோ, யார் கமிட்டடாக இருக்கிறாங்களோ அவருக்கு தான் பொறுப்பு. இங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷனில் அவர் ஃபேமிலி உட்காந்து எல்லாம் நடத்துக்கிறாங்க, அப்படி இல்லை. 100% எல்லாமே ஃபினான்ஸ் என்ன ஆடிட் பண்ணுறோம், மித்ததனி எல்லாமே 100% ஓப்பன் ஆஸ் பர் த லா. டிரான்ஸ்பரன்சியில் என்ன பண்ணணும்? நான் இப்போ அபர்ணா வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை போய் சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேறு யாரோ ஆக்டிவிஸ்ட்லாம் அது காரணமாக இருந்தாங்க, நான் எப்பயும் போகிறதா அவங்கெல்லாம் தேர் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இந்த 2 பொண்ணு கூட கொடுத்தாங்க இல்லையா? எஸ், அதே மாதிரி இல்லை, எதுக்கு அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க? இந்த 2 பொண்ணு கிளியராக சொன்னாங்களா இல்லையா? எஸ், நாம் இங்கே வந்தது விருப்பத்தோட வந்தோம், தாய் தந்தை கேட்டு தான் வந்தோம். இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியலன்னு கிளியராக சொன்னாங்க இல்லையா? திருப்பி என்ன? 2 சைடு இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. பட் 2ல் எது ஃபேக்ட் அப்படிங்கிறத தேர்ட் பார்ட்டி வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? தேர்ட் பார்ட்டிக்கு இங்கே வேலையே இல்லைங்க, அப்படி சொல்லிட முடியாது. ஆமாம், justice is there. Justice தான் சொல்கிறேன். The justice and the law of this land is anybody who is over 18 years of age, a mature adult, can decide what they want to do. Certainly. Man or woman. Yes, certainly. But without ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயசுக்கு வந்தவங்க அவருடைய விருப்பத்துக்கு அவர் வாழ்க்கை அவர் நடத்துக்க முடியும். நான் இப்படி தான் நடத்துக்கணும்னு கிளியராக சொன்ன அப்புறம் சும்மா இருக்கணும் தானே. தேர்ட் பார்ட்டிக்கு என்ன வேலை இருக்குது? யூ ஜஸ்ட் எக்ஸ்போசிங் பிரைவேட் லைஃப்ஸ் டு பப்ளிக். இதில் தானே ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இதில் தானே தேவைப்படுது. இல்லை மற்றவங்க இப்போ நாம் ஒரு வேலை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து யார் பிரம்மச்சரியை எடுக்கிறாங்களோ அவர்கிட்ட எல்லாமே ஒரு டிக்ளரேஷனு அவரே எழுதிட்டோம். டிக்ளரேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன், பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இல்லை, ஐ திங்க் அது ஏற்கனவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிக்ளரேஷன் வந்து அப்படி ஒன்று நாம் இது வரைக்கும் எடுத்துக்கல. என்னதுக்குன்னா அவர் வாயில் உறுதியாக சொன்னாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு போகுது, எந்த டிக்ளரேஷன் எனக்கு தேவையில்லை. பட் உங்களுக்கு தேவைன்னா எழுதி கொடுத்துக்கலாம், அதுக்கு என்ன? இல்லை, அப்புறம் நாங்கள் அடுத்து ஒன்று சந்தேகப்படுவோம், அது வந்து கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினதா அப்படின்னு கேட்போம். நீங்கள் வந்து அவரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுங்கள். நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய பர்சனல் வில்லிங்னஸ் இருக்குதா இல்லையா கேட்டுக்கோங்க, அதுக்கு என்ன? இல்லை, நம்ம இந்த சன்னியாசம் பெறக்கூடிய மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்களா நடந்துட்டே இருக்கு. இது வந்து புதுசு இல்லை. நம்ம யூ ஆர் நாட் தி ஃபர்ஸ்ட் பர்சன். என்ன பண்றாங்கன்னா சன்னியாசம் அந்த மைக்ரேஷன் வந்து அவ்வளவு சாஃப்டா எந்த கான்ட்ரோவர்சியும் இல்லாம ஆதிசங்கரர்ல இருந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான ட்ரெடிஷனல் அந்த ஊர்ல நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து எங்கே கான்ட்ரோவர்சி? அவ்வளவுதான். இது என்னன்னா பிரச்சனை இவ்வளவுதான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சன்னியாசம் எடுத்தால் நான் என்ன பண்ணணும்? நான் இன்னொரு ஆசிரமம் ஹிமாலயத்தில் ஆரம்பித்து அங்கே அனுப்பிடணும் 10 வருஷம். அப்போ சும்மா இங்கே இருப்பாங்க எல்லாருமே, தாய் தந்தை மாமா அத்தை எல்லாம் சும்மா இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுனால பண்ணுறாங்க. முதல்லேருந்து இப்படி தாங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய இல்லை, சன்னியாசம் எடுத்தாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க, இவர் கையில் கிடைக்க மாட்டாங்களே, அதனால சும்மா இருக்கிறாங்க. கைலாயத்தில் கிடைப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயே வேறு ஆசிரமங்கள் இருக்குது, கர்நாடகாவில் வேறு ஆசிரமங்கள் இருக்குது,
நான் சொன்ன ட்ரெடிஷனலா ஹிந்து தர்மா ஃபாலோ எதுக்கு பண்ணக்கூடிய ஆசிரமம் ஆசிரமம் மட்டும் தான் பேசுறீங்க? கிறிஸ்தவ மதத்துல சர்ச் இருக்குது, எவ்வளவு பேர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எஸ் அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் போய் படிச்சு வந்திருக்கீங்க தானே? எஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதுக்குன்னா கொஞ்சம் ஃபாரினாக ட்ரெஸ் போட்டுக்கணுங்க. நம்ம இந்தியனா போட்டால் தானே நம்ம நாட்டில் பிரச்சனை. கொஞ்சம் நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வர மாதிரி இருந்தால் தானே நீங்கள் குத்துவீங்க. நம்ம கொஞ்சம் ஃபாரினாக ட்ரெஸ் பண்ணி வச்சா அவர் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஓ, இது ஏதோ பெருசுன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை. இதே திருச்சியில் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஃபாதர் மேலே ஒரு சிஸ்டரை கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம போலீஸ் கேஸ்லாம் நடந்துச்சு. இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ எங்க இல்லீகாலிட்டியோ இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி இல்லாமலோ எங்கே நடந்தாலும், அதுவும் இஸ்லாமா கிறிஸ்டியானிட்டியா ஹிந்துயிசமாங்கிறது கிடையாது. இல்லை, தப்பா நடந்தப்போ போனீங்க. சும்மாவே போய் எதுக்கு நீங்க சன்னியாசம் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா? அவர் தப்பா சரியான்னு தீர்மானிக்கிறது யாருங்கிறதா நான் இல்லை இல்லை, தப்புன்னா வேற ஏதோ தப்பு நடந்தது அந்த சிஸ்டருக்கு, அதுக்காக போனீங்க. சும்மா சன்னியாசம் கொடுத்ததுக்கு மதர் தெரேசா கிட்ட 2000 சன்னியாசி இருக்கிறாங்க. மதர் தெரேசாக்கு எதுக்கு நீங்க சன்னியாசம் கொடுத்தீங்கன்னு போய் ஆட்டி விட்டீங்களா? ஒன்றும் பண்ணலையே. என்கிட்ட வெறும் 200 தான் இருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சன்னியாசம் 2 கோடி மக்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட. நான் எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கல, வெறும் 200 பேருக்கு தான். அது நான் கொடுக்கல. அவர் அது இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால கொடுத்தேன் நான். இந்த பேரண்ட்ஸை நீங்க ஏன் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது? 2 பேர், நீங்க வந்து 2 கோடி பேர் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நான் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க பண்ண வேண்டியல அந்த குழந்தைகள் அவங்க அப்பாவை வந்து அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒரு சாதாரணமா முடிஞ்சிருக்கும் விஷயம். நீங்க கோர்ட்டுக்கு போலீஸுக்கு கலெக்டருக்கு போறதுக்கு பதிலா அந்த பேரண்ட்ஸ்ட்ட போயிருந்தா. இல்ல இல்ல, நீங்க நான் இது சொன்னேன் இல்லையா, முதல்ல 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி வைக்கிறோன்னே. அதில் நடுவில் இங்கே 3 மாதம் இருந்தால் 1 மாதம் வீட்டுக்கு அனுப்புகிறோம். வீட்டில் போய் பேசிட்டு வாங்க. உங்கள் பெற்றவங்க, உங்கள் வளர்த்தினவங்க ஒரு நன்றி இருக்கணும் உங்களுக்குள்ள. பேசிட்டு தான் வரணும் கட்டாயமானு சொல்கிறேன். இங்கே யார் ஒரு சன்னியாசி கூட தாய் தந்தை கூட பேசாமல் இங்கே வந்தவங்க ஒரு ஆள் கூட இல்லை. அப்படியோ சன்னியாசம் எடுத்தப்போ, தீட்சை நடந்தப்போ அவரெல்லாம் இன்வைட் பண்ணுறோம் இங்கே ஒரு விழாக்கு. எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு விழாவில் ஈடுபட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன 8 வருஷத்துக்கு அப்புறம் இது வேற விஷயங்க. திஸ் இஸ் நாட் அபவுட். இது ஒரு தாய் தந்தைக்கு அவருக்கு இருக்கிற குழந்தைக்கு நடுவில் இருக்கிற பற்றுனாலேயோ அன்புனாலேயோ நடந்த விஷயம் இல்லை. பின்னாடி தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். அதை பற்றி சந்தேகமே இல்லை. அவங்க வந்து இன்னொரு ஆசிரம் அந்த மாதிரி குரூப்பாக இருக்குமா, இல்லாட்டி நாத்திகம் பேசுகிற குரூப்பாக இருக்குமா, இல்லாட்டி கம்யூனிசம் பேசுகிறதா இருக்குமா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெகுலேட் ஆன் தட். இல்லை, அந்த ஃபோக்கஸ் குட் பி ஆன் தட் சைட்லையா? நம்ம எது என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க, வயிற்று போக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாம் பிரம்மச்சரியனை எதுக்கு எப்படி வளர்த்தணுன்னா, வயிற்று போக்கு பற்றி கவனமே இல்லை, அப்படி வளர்த்தணும். வயிற்று போக்குக்காக எது வேணாலும் பண்ணுறேன்னா அது வேறு மாதிரி விஷயம். அதை பற்றி நான் பேச விரும்பல. ஸோ பணம் கேட்டு மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இல்லை, அவரும் நம்ம ஒன்றும் பணம் கேட்கல, செலவு பண்ணுறாங்க சில பேர் நம்ம மேலே. உங்களுக்கு எதிராக செலவு பண்ணுறாங்க, செலவு நம்ம மேலே செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன காரணம் இருக்க முடியும்? நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறக்காக சில விஷயம் முயற்சி பண்ணலாம். when I spend my own money against you, there should be some reason. இருக்கணும் தானே. நீங்கள் தானே இன்வெஸ்டிகேட்டர், நீங்கள் கண்டுபிடிக்கணும் தானே, உங்கள் வேலை தானே அது. ஓகே, இது மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து சன்னியாசம் பெற்றது மட்டுமே இல்லாமல் நீங்கள் நடத்தக்கூடிய சன்ஸ்கிருதி ஸ்கூல் பற்றின விஷயமாகவும் இருக்குது. அது சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, இல்லை நம்ம குருகுல கல்வியா, என்ன மெத்தடாலஜி? நமக்கு வேத பாடசாலான்னு ஒரு இது இருக்குது. அதில் நாம் எது வேணாலும் கொடுக்க முடியும். இங்கே என்ன நாம் பண்ணுறோம், இது கலைக்கு சம்மந்தப்பட்டது. கிளாசிக்கல் டான்ஸு, கிளாசிக்கல் கர்நாடக் மியூசிக்கு, கலரிப்பயிட்டு, சன்ஸ்கிருத் லாங்குவேஜ், யோகா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறோம். மித்தது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, அது இது எல்லாமே ஒர்க் ஷாப் மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் கொஞ்சம் நம்ம குழந்தை பாருங்கள் ஒரு தடவை. நான் உங்களுக்கு லேப்லாம் பார்த்துருக்குறேன், உங்களுடைய ஃபிசிக்ஸ் லேப்லாம். அது வேண்டாம், நம்ம சம்ஸ்கிருதி குழந்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் வந்துடும், நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நீ சும்மா 14 வயசு 15 வயசு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு உடலில் வளர்ந்துருக்காங்க, மனத்தில் வளர்ந்துருக்காங்க. இதோடைய மகத்துவம் என்னன்னு தெரியும். இதோடைய நோக்கம் இவ்வளோதாங்க, உடல் மனம் முழுமையாக வளர்த்தணும், அவ்வளோதான். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் நீ டாக்டர் ஆகிறியா, நீ என்ஜினியர் ஆகிறியான்னு எனக்கு தேவையில்லை. உன்னுடைய உடல் உன் மனம் முழுமையாக வளர்ந்து சமநிலையான தன்மையில் இருந்தால் நீனும் ஒரு பிரமாதமான மனிதனாக மாறுறேன். நான் இப்படி தான் வளர்ந்தேன். இல்லை, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சில விஷயம் ட்ரை பண்ணுறாரு, அது மாதிரிலாம் இருக்குது. நான் இல்லை சொல்ல. ஆனால் என்ன சொன்னால், ஒரு அடல்ட்டு வந்து அவர் சன்னியாசம் பெறாரு, தீட்சை வாங்குறாரு, வேறு ஏதாவது பண்ணுறாருன்னா லா வந்து கம்ப்ளீட்லி பெர்மிட்ஸ். பட்
ஒரு குழந்தை 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்க ஸ்கூலிங் போறாங்கன்னா அந்த எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து எத்தகையது அப்படின்னு யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர், யூ ஹேவ் டு சர்டிஃபை தம். அப்படி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். சட்டப்படியாக என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுதான் கேட்குறேன். இப்போ நான் சொல்றது சிபிஎஸ்சி என்னன்னா, பேட்டர்னா 6 வயசு குழந்தை எடுத்து போய் 1வது கிளாஸில் சேர்த்துனீங்க ஸ்கூலில். அந்த குழந்தை அளந்து தானே போகுது. அளந்து போகுதுன்னா அதுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுடுவீங்களான்னு கேட்குறேன். இங்கே அப்படியே வரல, குழந்தை ஆனந்தமாக வர்றாங்க. தாய் தந்தை ஆனந்தமாக விட்டுட்டு போகிறாங்க. தாய் தந்தைக்கு மேலே இவருக்கு யாருக்கோ புரிஞ்சிடுச்சு அவர் குழந்தை நன்மை பற்றி. இங்கே தான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். லதா மேட்டர்லையும் கீதா மேட்டர்லையும் 6 வயசு லதா மேட்டர்லையும் கீதா மேட்டர்லையும் பேரண்ட்ஸுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது. நான் வேணும் தானே உங்களுக்கு சொன்னேன் ஒரு பாயிண்ட். ஆனா இந்த குழந்தைங்க மத்தி மேட்டர்ல வந்து உங்களுக்கு எல்லாரும் விட பேரண்ட்ஸ் தான் நல்லா தெரியும். ஆமா, 18 வயசு வரைக்கும் தாய் தந்தைக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவருக்கு மேல நன்மை பத்தி நாம் கேள்வி கேட்க முடியாது. 30 வயசானவங்களுக்கு இன்னும் தாய் தந்தை சொன்ன மாதிரி கேட்கணும். அப்படி நடக்காது. அப்படின்னா பின்னோக்கி போகும் சமூகம். நான் கேட்கறது இந்த சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கூலிங் கொடுக்குறீங்க தான் கேட்குறேன். நான் வந்து ஸ்கூல்ல நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்கல. நம்ம வந்து தேர் சுட் பி சம் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன், சிபிஎஸ்சி இல்லாட்டி ஆங்கிலோ இந்தியன் இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் வேத பாடசாலான்னு ஒரு தனியா ஒரு முறை நம்ம கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. அரசாங்கத்தில் இருக்குது இப்படி ஒரு ரூல்ஸ். அதுபடியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏதோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அப்படி போகணும்னா ஓப்பன் ஸ்கூலிங்கில் நாம் அவருக்கு பியூசி என்ன இது +1 +2 அது பாஸ் பண்ணுறதுக்கு நாம் வழி பண்ணி கொடுக்குறோம். அவருக்கு 18 வயசு அது இங்கே இருக்குதா? அதுக்கு என்ன ஓப்பன் ஸ்கூலிங் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். எக்ஸாமினேஷன் எடுப்பாங்க ஏதோ ஒரு ஸ்கூலில் போய், ப்ரைவேட் எழுதுவாங்க. ஓப்பன் ஸ்கூல்னு ஒரு சிஸ்டமே இருக்குது. சிபிஎஸ்சி எப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதோ அதே மாதிரி ஓப்பன் ஸ்கூல்னு ஒரு சிஸ்டமே இருக்குது. ஓப்பன் ஸ்கூல்ல பாஸ் பண்ணிக்குவாங்க அப்படி யூனிவர்சிட்டி போகணும்னா. இல்லை, இது தொடர்பாக ஒரு என்கொயரிலாம் நடந்தது. நீங்கள் என்ன எந்த என்கொயரி நடக்கலைங்க, சும்மா மீடியாவில் தான் என்கொயரி நடக்குது. என்கொயரி ஒன்றும் பண்ணல, இமேஜினேஷனில் இருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எல்லாம் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் எல்லா இடத்துல என்னென்னமோ சொல்கிறாங்களே. நான் இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை ஏதோ மயக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் என்னன்னா அந்த மாதிரி முட்டாளத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் அவருக்கு சிரிப்பு வரல, சிரிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா அவருக்கு ஏதோ கேஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு எல்லாம் என்ன பண்ணுறதுங்க? கிட்னி திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்னி என்ன பாக்கெட்டில் வச்சா வர்றீங்க நீங்கள் கேட்குறேன் நான் திருடுறதுக்கு. கிட்னி திருடுறாங்க, கேஸ் விடுறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பாவம் அவருக்கு யாரும் அவருடைய மூளை திருடிட்டாங்க. இது எனக்கு நல்லா தெரியுது. அவருடைய மூளை திருடிட்டாங்க. அது கொஞ்சம் சேர்த்துனா எல்லாமே சரியாயிடுது. சாரு நிவேதான் ஒரு ரைட்டர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, தமிழில் ஒரு ஃபேமஸான ரைட்டர். அவர் என்ன சொல்கிறார், நானும் இந்த மாதிரி ஒரு தேடல்னால ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன். அவங்க ஜக்கிவாசி வந்து ஃபுல்லாக கிளாஸ்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, நான் வந்து எனக்கு புதுசாக எதுவும் இல்லை, சர்ப்ரைசிங்காக எனக்கு இல்லை எது. ஸோ ஐ தாட் ஐ கேன் லீவ், நான் கிளம்பலான்னு பார்த்தேன். வெளியில் வந்து தடுத்து, கேட்டில் தடுத்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. எனக்கும் ஒரு லேடிக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு. நாங்கள் இன்னும் சண்டை போட்டு பாஞ்சு வெளியே வந்தோம்னு சொல்லி சொல்கிறேன். அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நாம் அப்படி தான் நாம் முதல்ல சொல்லுவோம். 7 நாள் கிளாஸ்ன்னு 7 நாள் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க. முதல் நாள் நீங்கள் உட்காந்திங்கன்னா பாதி கிளாஸில் நம்ம டீச்சர்ஸ் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா இது இப்போ கிளம்பிடுங்க. அதனால முதல் நாள் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வேண்டான்னா எனக்கு கிளம்பிடுங்க, எந்த பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபீஸ் கொடுத்துடுவோம், எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம், எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை நாம் இருக்கிறோம் 3 நாளுக்கு அப்புறம் நடுவில் போகிறேன்னா கொஞ்சம் தடுத்துவாங்க. என்னத்துக்குன்னா இதனால அவருக்கு பாதிப்பு வர முடியும், நமக்கு பாதிப்பு வர முடியும். இதனால இல்லை, இட் வாஸ் அபவுட் யுவர் லெக்சர். உங்களுடைய நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் நான் இருந்தாலும் அப்படிங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு போறாரு. இது வந்து யோகா ஏதோ பண்ணப்படலை, உங்களுடைய லெக்சர் கேட்குறாங்க. அவர் வந்து சரி நான் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் சொல்கிறேன். சும்மா நான் வாய் அடிச்சே போயிருந்தா உலகம் எல்லாமே உட்காந்து கேட்க மாட்டேங்க. நான் உட்கார்ந்தேன், வெறும் வார்த்தை மட்டும் வெளியே விடல, ஏன்னா உயிர் வெளியே போடுறேன். இந்த உயிர் வெளியே போடணுன்னு எல்லாமே அப்படி இருக்கணும். நீங்கள் வெளியே போகிறது மட்டும் இல்லை, சும்மா கிளாஸில் நின்னாலே அப்படியே பிடிச்சி உட்கார வைப்பாங்க. நடுவில் பாத்ரூம் போகிறேன்னு விடமாட்டோம். நாம் ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் போகிறேன்னா நான் எல்லாமே நிறுத்திடுவேன். உயிர் செலவு பண்ணியிருக்கிறப்போ எது அசைவு இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஏதோ பெரிய புத்திசாலியை நினச்சிக்கிறீங்க. பிரச்சனை என்னென்னா எனக்கு புரியாதது உலகத்தில் இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது ஒரு அஜ்ஞானத்துக்கு ஒரு கிரீட்டை போட்ட மாதிரி. சாரு நிவேதாவோ இல்லாட்டி நானோ மற்றவர்களோ எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய நாலேஜ் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம்.
ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி, அவர் வந்து ஒரு உளவியலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆட்களில் ஒருத்தர் அவர் அப்படின்னு உலகம் நம்புது. நமக்கு எந்த நோய் இல்லையா, நமக்கு எதுக்கு சைக்காட்ரிஸ்ட்? எஸ், நமக்கு இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது வந்து முழுக்க முழுக்க ஓஷோவை வந்து இமிட்டேட் பண்ணக்கூடியதாக தான் ஈஷா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் பார்க்குறது சாரு நிவேதாவோ அல்லது ருத்ரனோ அவங்களுக்கு ஏதோ பர்சனல் இன்மிட்டி எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈஷா யோகா சரியில்லை அப்படி இருக்குது. நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு எனிமிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவர் ருத்ரன் வந்து தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு உளவியல் நிபுணர். நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இப்படி உட்காந்துருந்தா எனக்கு கூட உட்காந்து, சத்குரு உங்கள் கண்ணு பார்த்தா ரமண மகர்ஷி பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அம்மா இது ரமண மகர்ஷி இல்லை, இது நான். அவர் அங்கே இருந்தாங்க, அவர் இருக்கிறப்போ அவர் கண்ணை பார்க்கல. நீங்கள் இங்கே வந்து என்ன பார்த்துட்டு ரமண மகர்ஷிக்கு ஞாபகப்படுத்துறீங்க, அப்படி வேண்டான்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, சத்குரு நீங்கள் ஜேகே மாதிரியே பேசுகிறீங்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி. எங்கேம்மா நான் அவர் மாதிரி பேசுகிறேன், அவர் வேறு மாதிரி தருக்கோம், நமது தன்மையே வேறு. இன்னொருத்தர் இது கூட எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரஜினிஷ் மாதிரியே இருக்கிறீங்க பார்க்குறதுக்குன்னு. தாடி இருந்த ரஜினிஷ் மாதிரியா? இல்லை, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, எனக்கு ஒரு பெரிய வியப்பாகுது. நான் வந்து அவங்க இன்னும் உங்களை விட அதிகமான கான்ட்ரவர்சியில் சீக்கின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு உங்களை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய, உங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்க. நான் அதே சொன்னேனே, எந்த மரத்தில் மாங்காய் இருக்குதோ அதுக்கு தானே கல் வீசுவாங்க எல்லாம். ஓகே, அடுத்ததாக இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ரொம்ப லாங் ரன்னிங்கில் போயிட்டுக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஆசிரமம் பற்றி என்விரான்மெண்ட் சம்பந்த, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது பேசியே ஆகணும். ஆமாம், இதில் நீங்கள் வந்து நிறைய மரம் நடுறீங்க. நீங்கள் வந்து இதை வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில்னு சொல்லிட்டு முன்னாள் சிஎம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நேஷனல் லெவலில் பெருசாக பண்ணுறீங்க, கிராம லெவலில் நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஆசிரமம் இருக்கிற இடமே யானைகளோட வழித்தடம், மலைவள பகுதி, மலையடிவாரம், காடுகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதி, வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அதை மீறி வயலேட் பண்ணி இந்த ஆசிரமம் இயங்குகிற குற்றச்சாட்டு. இது அறிவில்லாதவன் எடுத்து போய் மலை மேலே நிறுத்தி வச்சா அவன் சத்தம் போடுவான், எல்லாரும் கேட்குது. இதனாலே அவன் சொன்னது அறிவுன்னு ஆகாது. இந்த பூமி நிலம் நீங்கள் எதில் உட்காந்துருக்குறோங்க, இது ஒரு 100 வருடத்துக்கு மேலே விவசாயத்தில் இருக்குது. இது எல்லாமே பூரா இங்கே எல்லாமே மஞ்சள், என்ன கரும்பு. சும்மா அப்படி வெளியே போய் பாருங்கள், மஞ்சள் கரும்பு எல்லா இடத்துல இருக்குது. மஞ்சள் கரும்பு எல்லாமே 100 வருஷத்துக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்கிற இடம் எலிஃபெண்ட் காரிடாராக இருக்க முடியுமா? சரி, உங்களுக்கு இருக்குது. இல்லை, சட்டப்படி நான் பார்க்குறேன். சட்டப்படி நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் டாக்குமெண்ட் வேணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் டாக்குமெண்ட் வேணுமா, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வேணுமா, கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க. எல்லாமே நெட்ல இருக்குது, நானும் ஒன்றும் காட்ட தேவையில்லை. வேணும்னா நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எது நோட்டீஸ் வந்தது? எந்த நோட்டீஸ் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததில்ல? எந்த நோட்டீஸும் கிடையாது, எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. என்னதுக்குன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இது எலிஃபெண்ட் காரிடார் இல்லைன்னு. Elephant corridor, there are 84 elephant corridors in the country. We are nowhere near that. We are minimum 10 to 12 kilometers away from the nearest elephant corridor. This is the fact. நான் பார்த்த வரைக்கும் I too accessed some documents. காருண்யா யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கும் இன்னும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைவேட் பில்டிங்க்கும் இது மாதிரி நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து 2-3 பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. காருண்யாவும் இதுவும் தான் தொட முடியாத இடமா இருக்குங்கிறது நான் பார்த்த பேப்பர்ஸ். The notice is not from Environment Ministry, notice not from Forest Department, notice not from Revenue Department, notice is only from Village Panchayat, or not even Village Panchayat, it's only from the, what is this, urban development, whatever. They are talking about some rules which is not anywhere else. We are going by the Panchayat rules. They are suddenly saying we should take their permission. So we applied for it. நாம் பஞ்சாயத்து ரூல்ஸ் படியாக நம்ம பர்மிஷன் எடுத்து கட்டிட்டு போயிருக்கிறோம். எந்த ஒரு சட்டம் நாம் ஒடிக்கலை. யார் சட்டம் ஒடிச்சு இதை கட்டியிருக்காங்கன்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாங்க நம்ம பர்மிஷனை நீங்கள் எடுத்துருக்கணும். இங்கே பர்மிஷன் கொடுத்தாங்க, நம்ம கட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம பர்மிஷன். சரி, நாம் அப்ளை பண்ணோம். அது ஏதோ நடந்திருக்குது. அதுக்குள்ளே மீடியாவில் என்ட்ரா ஏதோ கசகசா பண்ணாங்க. சரி, நாம் கோர்ட்டில் போய் உட்கார்ந்தோம். முழுக்க முழுக்க காடா மலையா மரமா இருந்த ஒரு பகுதி கட்டடமா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுடைய மரங்கள் மீதான காதல் சந்தேகத்துக்குள்ளா இல்லையா? நான் இங்கே வந்தப்போ இந்த ஜமீனில் 3 மரம் இருந்தது. ஒரு மரம் இப்படி படுத்திருந்தது, 2 மரம் நின்று இருந்தது. இப்போது தோராயமாக ஒரு 21-22 ஆயிரம் மரம் இருக்குது இந்த ஜமீனில் நாம் வச்சது.
வந்தப்போ 3 மரம் இருந்தது. என்னத்துக்கு 3 மரம் இருக்குது? விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால மரம் எல்லாம் வெட்டிட்டு நாம் பில்டிங் கட்டணும்னு இல்லை, நம்மனால தான் இந்த மரம் எல்லாம் வந்திருக்குது. இப்போ இந்த 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 மலைப்பகுதி, இந்த மலை அடிவாரம், இதுக்கு முன்னாடி இது காடா இருந்ததுன்னு சொல்றீங்க. நம்ம கண்கூடா பார்க்கும்போது நீங்க வந்து ஈஷா யோகா மையத்தை பத்தி பேசல. நான் வர்ற வழி பூரா இந்த கோயம்புத்தூர் எப்படிப்பட்டது, இந்த மலை வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் எப்படிப்பட்டது தெரியும். வர்ற இடம் பூரா கிட்டத்தட்ட காட்டுல இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பூரா நாடே அப்படித்தானே இருந்தது. அதான் சொல்றேன். ஆனா இங்கே வந்து இது கம்ப்ளீட்டா கல்ல மரமா மாறிட்டு இருக்க, கல் மரமா மாறிட்டு இருக்கு. பச்சை மரமா இல்லையா? நம்ம பார்க்கறது நிறைய விஷயங்கள் வந்து பச்சை மரம் இல்லையா? மரங்கள் இருக்கு. நாம நட்ட மரங்கள் இல்லைன்னு சொல்ல. நீங்க ஒரு விவசாயி ஜமீன் நம்ம பக்கத்துல விவசாயி இருக்காங்க, போய் பாருங்க. அவர் இப்போ கரும்பு நின்று இருக்குது. கரும்பு வெட்டினா இப்போ எப்படி இருக்கும் அவர் ஜமீன்? டோட்டலா எடுத்த மாதிரி தானே இருக்கும். இப்போ இது அப்படி இல்லை, மரம் பர்மனெண்ட்டாக வச்சிருக்கணும் தானே. இதில் நாம் ஒரு 10% கூட கட்டல. இது சட்டத்தினால இல்லை, அந்த மாதிரி சட்டம் ஒன்றும் இல்லை. நாம் நிறைய கட்ட முடியும். நாம் நம்ம விருப்பத்தோட, எதுக்குன்னா நமக்கு சுற்றுச்சூழல் பற்றி அவ்வளோ கவனம் இருக்கிறதுனால, ஆசிரமத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும்ன்றதுனால நமக்கு இருக்க ஜமீனில் 10% கூட கட்டல. ஒரு 7% கட்டியிருக்கிறோம். 10% நின்றுக்கணும்னு நாம் நினச்சிக்கிறோம். இந்த நம்ம பார்க்கக்கூடிய பில்டிங்கில் பெரும்பாலும் வந்து கல்லாக இருக்குது, கருங்கல்லாக இருக்குது. உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது வந்து செங்கல் பயன்படுத்துகிறத விட கருங்கல் நிறையா பயன்படுத்துகிறோம். இந்த கருங்கல் வந்து இந்த பாறை, இந்த மலையை சேர்ந்ததா, வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதா? தெரிஞ்சுக்கிற வயலேஷன்லாம் எனக்கு தெரியல. பெங்களூர்லேருந்து குப்பத்துலேருந்து வருதுங்க. இது எல்லாமே ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி, ரோட் டிரான்ஸ்போர்ட் இது பண்ணி, கிளியரன்ஸ் பண்ணி, எல்லாமே 100% எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் ஃபைல் கொடுத்துருவேன். நாம் வந்தப்புறம் தாங்க இந்த ஏரியாவில், நாம் வந்தப்புறம் தான் இந்த சந்தன மரம் கட் பண்ணுறது, மான் ஷூட் பண்ணுறது, இந்த பன்னி ஷூட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நாம் நிறுத்திட்டோம். இது நிறுத்ததுனால ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி மீடியா நம்ம மேலே ஒரு கேம்பெயின் நடத்துருச்சு. துப்பாக்கியில் சுட்டாங்க அப்படின்றது அதுவா? அது மட்டும் இல்லை, ரொம்ப நடத்திட்டாங்க. என்னத்துக்குன்னா, இங்கே இருக்கிறாங்க டெய்லி ஹண்டிங் போகிறவங்க இருந்தாங்க, அதெல்லாம் நாம் தடுத்துட்டோம். இது தடுத்ததுனால எல்லாம் நம்ம மேலே இறங்க. அது பக்கத்து லேண்ட்லார்டு யாருடைய உதவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்குது. ஒரு சட்டம்படியாக போகிறதே தப்புன்னு சொன்னால் இதுக்கு அர்த்தமே இல்லை. கடைசியாக ஒரு கேள்வி மட்டும். ஆன்மீகம் பேசக்கூடிய, ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய, உள்ளொளி பற்றி பேசக்கூடிய இயக்கங்கள் கூட நல்ல லாயர், நல்ல ஆடிட்டர், நல்ல செக்யூரிட்டி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கிற நிலைமையில்? இது என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியாக நடத்தினா இது ஆன்மீகமானு கேட்குறீங்க. நல்லபடியாக நடத்தலைன்னா ஆன்மீகத்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நல்லபடியாக நடத்துகிறதே ஒரு பிரச்சனையா? எதனால் ஒரு சிறப்பாக நடந்தால் அதே ஒரு பிரச்சனையா? இப்போது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்குது, ஆடிட்டர் இல்லாமல் பண்ணால் ஒழுங்காக நடக்குமா? ஒரு ஆடிட்டர் வைக்கல, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வச்சுருக்கிறோம், ஸோ தட் எது தப்பாக போகக்கூடாதுன்னு. இப்போது ஒழுங்காக நடத்தணுமா, ஒரு இயக்கம் ஒழுங்காக நடத்தணுமா, எப்படியோ நடத்துக்கணுமா? நிறைய ஆசிரமம் அப்படி நடந்து வந்திருக்குது, எப்படியோ அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா என்னமோ ஆகிடும். அவருக்கு ஒன்றும் புரியல. நான் நினைக்கிறேன் எல்லாருமே, இதுக்காக நான் ஒரு குரு சங்கமம் சேரலான்னு நினச்சேன். எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். எப்படி இருக்கணும், வெளிநாட்டிலேருந்து மக்கள் வருவாங்க, எது செய்யணும், எது செய்யக்கூடாது ஒரு ஆசிரமத்தில், எப்படி ஒரு ஐஎஸ்ஓ இருக்குது அப்படி செட் பண்ணலான்னு நான் நினச்சேன். நீங்கள் அதே தப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறது என்னத்துக்குன்னா, நாட்டில் நடக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கட்டும், மெடிக்கல் டூரிசம் இருக்குது, அது இது இருக்குது, இது எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டில் அனாதி காலத்துலேருந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நடந்தே இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நடக்கணும்னா எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். யார் வெளிநாட்டிலேருந்து வந்தால், எங்கேருந்து வந்தாலும் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். எப்படி ஒரு ஆசிரம் மேனேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக நாம் கன்சல்டன்சி பண்ணலான்னு நினச்ச எல்லாருக்கும். அவர் எல்லாருமே தப்பு செய்கிறாங்கன்னு இல்லை, தெரியல, ஏதோ அனாதி காலத்துலேருந்து அப்படியே இருக்கிறாங்க, பழைய காலத்துலேருந்து மாற்றிக்கல சூழ்நிலை. ஸோ அந்த குருஜிக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், வெளிய சூழ்நிலை பற்றி தெரியலையே அவருக்கு. உலகம் இவ்வளோ மாறி போயிருக்குது, அதுக்கு தகுந்த நிலையில் இது இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பற்றி, அது மெட்டீரியலிஸ்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஒன்றும் தெரியல. ஏதோ காலத்துலேருந்து அப்படியே வந்திருக்காங்க, முதல் நடத்தின மாதிரியே நடத்தே வந்திருக்கிறாங்க. சடனாக ஒரு நாள் போய் யாரோ இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னு ஏதோ தப்பாக இருக்குதுன்னு பிடிச்சி போடுவாங்க. நன்றி திரு ஜக்கி வாசு. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நேரம் வரை எங்களுடைய வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.